ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 6வது வாக்கியம். பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலே. கண்டாகர்ணன் அப்படிங்கிறவன் பிணந்தின்னக்கூடிய ஒரு பிசாசு. அவனுக்கு வாழ்க்கையில ஒரு விரக்தி ஏற்பட்டுடுத்து, மோட்சத்து மேல ஒரு ஆசை வந்துடுத்து. அவன் தீவிர சிவபக்தனா இருந்தான். எப்பொழுதுமே காதல ஒரு பெரிய மணிக்கட்டியை வச்சுட்டே இருப்பான். யாராவது நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டா அந்த மணியை தட்டி விட்டுடுவான். அப்பேற்பட்ட தீவிர சிவபக்தனா இருந்தான். நேர கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானிடத்திலே மோட்சத்தை பிரார்த்திக்க, சிவபெருமானோ ஸ்ரீமன் நாராயணனே அனுகிரகிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் இப்பொழுது கண்ணனாக பூலோகத்திலே அவதாரம் பண்ணி இருக்கிறார். ஒரு நாள் கைலாயத்திற்கு எழுந்தருள்வார். அப்பொழுது நீ மோட்சத்தை வேண்டினாயானால் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்லி அவனை தபசு பண்ண வைக்கிறார். அவனும் நீண்ட காலம் தபசு பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் கண்ணன் கைலாயத்திற்கு எழுந்தருள அவனுடைய அங்கடையாளங்கள்லாம் பார்த்து இவர்தான் கண்ணன் அப்படின்னு தீர்மானித்தான். பக்கத்துல ஒரு ரிஷி தபசு பண்ணிந்தார். சூளத்தினால அந்த ரிஷியை குத்தி அவனுடைய பிணத்தை எடுத்து கொண்டு போய் கண்ணனுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறார். இங்க திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியமா சொல்லுகிறாள், பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலே என்ன. கண்ணன் பார்த்தார், என்னப்பா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு மோட்சத்தை தந்துருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க இவர் நினைச்சார், ஒரு காலத்துல நாராயணன் அப்படிங்கிற என்னுடைய திருநாமம் உன்னுடைய காதல விழக்கூடாதுங்கிறதுக்காக காதல மணியை கொண்டு போய் வைத்து கொண்டு திரிந்து கொண்டிருந்தாயே, இப்பொழுது பெரிய பாகவதனா வந்திருக்கியே அப்படின்னு பெரிய சந்தோஷம் ஆனந்தப்பட்டு அவனுக்கு மோட்சத்தை தந்தருளினார். பக்கத்துல அவனுடைய தம்பியும் இருக்க அவரும் பிரார்த்திக்க அவனுக்கும் மோட்சத்தை தந்தருளினார் பகவான். இந்த ரிஷி பல நாள் எதுக்கு தபசு பண்ணினார் அப்படின்னா, மோட்சம் வேணுங்கிறதுக்காகத்தானே தபசு பண்ணினார். எப்பொழுது ஒரு பாகவதன் பகவானிடத்துல பக்தியோடு சமர்ப்பிக்கிறானோ, பகவானுடைய திருக்கண் ரிஷி மேல பட்டுதோ, ரிஷிக்கும் மோட்ச பிராப்தி கிடைத்தது. இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 6வது வாக்கியமாக குழந்தை சொல்றது. ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.